ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி இடியாப்பத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக சொதி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது திருநெல்வேலி ஸ்டைலில் ரொம்பவே அருமையாக சூப்பராக செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக எல்லா காய்கறிகளும் போட்டு ரொம்பவே அருமையாக ஈஸியாக எளிய முறையில் இந்த சொதி குழம்பு நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சொதி குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது ரொம்பவே அருமையாக இருக்கும். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு 3 அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு இதில் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்குறோம். பச்சை மிளகா கீரியும் போட்டிருக்கேன். வேறு எந்த காரமும் இதில் சேர்க்க மாட்டோம். கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இதை பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுருவோம். நம்ம இதில் நான் கட் பண்ணி வச்ச வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இதில் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் சிம்பிளாக எளிய முறையில் வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சே சொதி குழம்பு ஈஸியாக செய்கிற மெத்தடில் செஞ்சு காணிக்கிறேன். வெங்காயம் போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்டுட்டு ஒவ்வொரு காய்கறிகளையாக சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சொதி குழம்பு இடியாப்பம், சாதம் அது எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடும்போதும் ரொம்பவே அருமையாக இருக்கும். எல்லா காய்கறிகளையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா காய்கறிகள்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக வதக்கி விட்டுருவோம். இதோட 1 கப் பாசிப்பருப்பு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். குழம்பு திக்கு பதம் வர்றதுக்காக பாசிப்பருப்பு இதையும் சேர்த்துக்கிடுவோம் நம்ம. ஏன்னா நம்ம தேங்காய் பால் விட்டு தான் இந்த குழம்பு கொதிக்க வைக்க போகிறோம். திக் கன்சிஸ்டி வரதுக்காக நம்ம 1 கப் பாசிப்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் இது ரொம்பவே அருமையாக இருக்கும். இதில் நான் 2ஆம் தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுற போகிறோம். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். காய்கறி பருப்பெல்லாம் வேகணும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம இந்த சொதி குழம்பு வந்து திருநெல்வேலி ஸ்டைலில் கல்யாண வீடுகளெல்லாம் பரிமாறுவாங்க. ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இந்த குழம்பு. வயசானவங்களுக்கெலாம் இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். காரம் கம்மியாக இருக்கும். காய்கறிகள் எல்லாம் சத்து நிறைஞ்சி தேங்காய் பால்லாம் சேர்க்கறதுனால ரொம்பவே குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. அப்பப்போ இடையில லைட்டாக கிளறிக்கோங்க. காய்கறியும் இந்த பாசிப்பருப்பும் நல்லா ஒன்று போல் வெந்து வரும். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதோட காலிஃப்ளவர், பட்டர் பீன்ஸு உங்களுக்கு எந்த காய்கறிகள்லாம் தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம
காய்கறியும் பருப்பும் நல்லாவே சூப்பராக பொல பொலன்னு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் அரை மூடி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம புளிப்புக்காக எதுவுமே சேர்க்கலை. இப்போ முதல் தேங்காய் பாலை இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் விடவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலை போட்டு இதை பரிமாறிடலாம். ரொம்பவே அருமையாக சூப்பராக சொதி குழம்பு ரெடி பண்ணிட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.